மட்டக்களப்பு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் அங்கிட்ட அங்கிட்ட இருந்து தான் கூட வராங்க. இவங்களோட வீடு தான் அந்த முற்றுமுழுதாக வந்து பாதிக்கப்பட்டு அவங்களோட அந்த ஷூ அதெல்லாம் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு ஒன்றுமே இல்லை. லட்சக்கணக்கில் கிட்டத்தட்ட நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கோம். நல்லா ஒரு குடும்பமாக பிரிச்சிருக்கு. அந்த எப்படி அந்த கதிரையாக போட்டிருக்கிறதா ஒவ்வொரு பார்த்து இல்லை யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கும் இல்லை இருக்க ஸ்கூலில் இந்த முகாமில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி உதவி செய்கிறேன்னா. ஸோ இப்போ வந்து பிள்ளைகள்லாம் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஸோ நாங்கள் அதை வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். படிப்பை பற்றி என்னென்னு சொன்னாங்கன்னா, பிள்ளைகளுக்கு இப்போ படிப்பு இல்லாமல் இருக்குது பெரிய கவலையாக தான் இருக்குது. அவங்களுக்கு இப்போ படிக்கிறதுக்கு ஒழுங்காக இடம் இல்லையா? வாங்கங்கோ. ஓகே, அது அந்த அதுக்குள்ள இருக்கு. சத்தம் வரலாமா? அவர் சத்தம் வரல. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி திவா. இன்றைக்கி நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி எந்த எஸ்டேட் பகுதி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டி மாவட்டத்தில் நாவலப்பிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பரக்கலை அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் பகுதி தான். ஸோ இங்கேருந்து மக்கள் இதற்கு முன்னால் இந்த அனர்த்தத்தின் காரணத்தினால இவ்வளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க. அண்ட் இப்போது முகாமிற்காக தற்காலிக முகாமாக வந்து எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போன வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் காண்பிச்சிருப்போம். உண்மையிலே வந்து அப்போ அந்த காணொலியெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவங்க வந்து, நீங்கள் காணொலி எடுத்து போட்டு கொண்டிருக்கிறீங்கள், என்ன செய்கிறீங்க நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட வருமானத்துக்கானையோ இல்லை என்னத்துக்காக நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து கொண்டிருக்கு. நாங்கள் சொல்லியிருந்தாங்க ஒன்று, நாங்கள் வெளிப்படுத்துறது மூலம் உண்மையாக வந்து நாங்கள் நிறைய இடங்களில் தேடி தேடி போனாங்க. ஸோ அங்கே போய் அதை வெளிப்படுத்துறது மூலம் வந்து இப்போ எங்கள் மூலமே வந்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி வந்து நேரடியாக உதவி செஞ்சவங்க. அதை தாண்டி வந்து சில பேர் வந்து இப்போ மட்டக்களப்புலேருந்து வர எல்லாமே இருக்கிறவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க, தம்பி இது எந்த லொக்கேஷன் எங்களுக்கு ஒரு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே நாங்கள் லொக்கேஷன் கொடுத்தோம் அவங்க கரெக்டாக வந்து உதவி செஞ்சு போட்டு போகக்கூடிய மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்படி வந்து இந்த வீடியோ வந்து உண்மையிலே எல்லாருக்கும் வந்து பயன் தரக்கூடிய மாதிரி இருக்குது. எங்கள் மூலம் அந்த வீடியோ மூலம் வந்து ஸோ உண்மையிலே நிறைய மக்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த வகையில் என்னதான் மற்றவங்க வந்து செஞ்சாலும் நாங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கோம், நிறைய ஹெல்ப்பிங் வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பிரச்சனை வந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே நாங்கள் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்து தான் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பின்னால் நம்மளாக பார்த்தீங்கன்னு சொல்லி தான் தெரியும், அந்த இடத்துல வந்து வந்த அந்த மண் சரிவு தான். நாங்கள் போன காணொலியில் இங்கேருந்து காட்டலை, நாங்கள் இவங்களோட கதைக்கல டிரெக்டாக எந்த இடத்துல மண் சரிவு நடந்ததோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே என்ன முக்கியமான தேவை இருக்குது என்றதை நாங்கள் கேட்டு, இப்போ இந்த இடத்த மட்டும் இல்லை, நாங்கள் போன எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் கேட்டு வர்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நாங்கள் கேட்டுனாங்க. அப்போ கிட்டத்தட்ட 51 மாணவர்கள் இங்கே வந்து படித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஸ்கூல் பேக் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்ய போகிறீங்களோ நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க கேட்டுக்கொண்டவங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே வந்து சரியாக கிடைக்கிது. இப்போ ஸ்கூல் தொடங்க போகுதுன்றதால வந்து கவர்மெண்டால் செய்வாங்களோ தெரியலை. ஆனால் வந்து எங்கள்கிட்ட வச்சுருந்த ரிக்வஸ்ட் வந்து இதுதான், இது வரைக்கும் யாரும் பண்ணலை, இதை நீங்கள் பண்ணித்தாங்கன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் வந்து லட்சக்கணக்கில் கிட்டத்தட்ட நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கு பிள்ளைகள கையில் வந்து நாங்கள் அதை ஒப்படைக்க போகிறோம். அதாவது உண்மையில் எல்லா பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட நிறைய மக்களுக்கான உதவி, அதாவது நிவாரண உதவிகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான உலருணவு பொருட்கள் எல்லாமே கிடைச்சி கொண்டு தான் இருக்குது. அதாவது அவங்கள்ட்ட சாப்பாட்டுக்கான பொருட்கள் இதெல்லாமே கிடைச்சி கொண்டு இருக்குது. அது தாண்டி நார்மலாக அவங்களுக்கு எப்படி சொல்கிற அந்த உடைகளை துணிமணிகள் அப்படி சொல்லியும் கிடைச்சி கொண்டு இருக்குது. ஆனால் பள்ளிக்கூட மாணவர்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அவங்கள்ட்ட தேவைகளை வந்து முன்வைக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அந்த ஒரு காரணத்தினால வந்து பள்ளிக்கூட மாணவர்கள், அதாவது பாதிக்கப்பட்ட அந்த அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்ட பள்ளிக்கூட மாணவர்களுக்கான உதவிகள் வந்து கிடைக்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது. அதனால எங்ககிட்ட அவங்க வச்ச ரெக்வெஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே மலையகத்தை பொறுத்த மட்டும் சரி, வடகிழக்கு பகுதிகளிலும் சரி, இலங்கையில் எங்கே இருந்தாலுமே வந்து உண்மையிலே எல்லாருக்குமே வந்து கல்வி அறிவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ என்ன சொன்னால் ஒருத்தங்க வந்து இப்போ ஒரு தாழ்நிலையில் இருக்கிறாங்க சொன்னால் நாளைக்கு அவங்க மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே படித்தா மட்டும்தான் படித்து அந்த ஒரு திறமையின் மூலம் நம்ம வாழ்க்கையில் மேல்நிலைக்கு வரலாம். ஸோ இங்கே இவங்க எல்லா பேர்கிட்டையும் இருக்கிற ஒரே ஆயுதம் படிப்பு மட்டும்தான். ஸோ அந்த படிப்பை வந்து தரமுயர்த்துறதுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்சது மக்கள்கிட்ட பேசி ஒரு உறவு பலமாக நாங்கள் இருந்து இன்னைக்கு இவங்ககிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய உதவி தான் இந்த பள்ளிக்கூட உபகரணங்கள். அவங்க வந்து அதில் இருக்க இப்போ மொத்தம் 51 பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க. அதில் சில பேர் உடைமைகள் என்ன சொல்கிறேன் நாங்கள் காட்டியிருந்தாங்க ஒரு 14 வீடுகிட்ட போயிட்டு. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஷூலேருந்து ஒன்றுமே இல்லை சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்றது வந்து நாங்கள் உங்களுக்கு போக காட்டுறோம். அதுக்கு முதல்ல வந்து இவங்களை எந்த இடத்துல ஏதாவது எந்த ஸ்கூலில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அவங்க உண்மையில் நாங்கள் அந்த இடத்துல
போய் அங்கேருந்து ஒரு தம்பியோடைய சேர்ந்து ஒரு அண்ணாவோடையும் சேர்ந்து வந்து நாங்கள் கதைச்சிருந்தாங்க. இப்போ வந்து இங்கே பெரியாக்கள் எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த உதவி வந்து யார் செய்கிறா, அந்த வந்து என்ன உதவி செஞ்சுருக்கோன்றதை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாமே. ஓகே, ஸோ இது வந்து ஒரு தமிழ் பள்ளிக்கூடம். இப்போதைக்கு வந்து மற்ற பகுதியில் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து மறுபடியும் வந்து லீவு கொடுத்துருக்குது. அண்ட் இங்கே தான் கூடிய நேரம் வந்து அவங்க இருந்து அவங்களுடைய நேரத்தில் வந்து பொழுதுபோக்கிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் எல்லாருக்கும், என்ன பண்ணுறீங்க? உட்காந்துருக்கோம். ஓகே, எப்படி உங்களோட பொழுதுகள் போகுதுங்க? இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. சாப்பிடுவோம். இதில் எல்லாருமே தொழிலுக்கு போகிறீங்களா? வீட்டோட இருக்கிற நீங்கள் எத்தனை வயசு? நம்ம பாட்டிக்கெல்லாம் எத்தனை வயசு? இங்கே தாங்க வேலை செஞ்சேன். என்னங்கம்மா? இங்கே தாங்க வேலை செஞ்சேன். அப்படி உங்களோட வயசு 80 வயசு. 80 வயசு. பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசு. ஓகே, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு எல்லா வசதிகளும் வந்து கிடைக்குதா? இப்போதைக்கு கிடைச்சு கொண்டு இருக்குது. சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை தானே? ஓகே, இப்போ உங்களுக்கு பேர் பிள்ளைகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ எல்லாம் இருக்கா, படிக்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ அவங்களுக்கு படிப்புக்கான பொருட்கள் வந்து சேருதா இங்கே? சேருது. ஓகே, எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்காங்க. ஓகே, அப்படி கொடுக்குற பொருட்களில் வந்து கிடைக்காத வந்து எங்களுக்கு ரெக்வெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த கிடைக்காத பொருட்களை தான் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ உங்களோட வீடுகளெல்லாம் முற்றாக வந்து அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்டுட்டா? இப்படிதாங்க. அப்போ அதாவது இந்த அமுகின லயத்துக்கு அடுத்த லயம், அதுக்கு வந்து இப்படியும் இங்கே போயில அதை கீழே தடியில் தண்ணி வருது. இப்படி இதனால 2வது மேலே இருந்து இந்த கல்லுகள் வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று இருக்கு. போயில அதுங்க அங்கே சிவப்பு எச்சரிக்கையும். அப்போ அதனால எங்களுக்கு அங்கே போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து நாங்கள் எங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்க வரைக்கும். ஓகே, இப்போ ஏதாச்சும் முடிவுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்றும் சொல்லலை. இன்னொரு முடிவும் சொல்லலை. நீங்கள் என்ன முடிவு வந்து எதிர்பார்க்குறீங்க? என்ன வீடு வசதி தாங்க வேணும். ஒழுங்கான வீடு வசதி. வீடு இல்லாமல் ஒன்றுமே செய்ய இயலாதுங்களே. இப்படியே இந்த நாட்டு ஸ்கூலில் இருக்க எல்லாவும் இயலாது. பிள்ளைங்க இருக்குது. அதுக்கு ஸ்கூலுக்கு படிச்சுட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இல்லைங்களே. அவங்களுக்கு பார்வை இல்லைங்க. எத்தனை வயசுல இருந்து? இப்போ ஒரு 12 வயசுக்கு பரப்ப. 12 வயசுக்கு அப்புறமா எப்படி திடீர்னு இந்த பூலுக்கு தவங்க மாந்தமாய் வந்து அப்படி வந்து அதுக்கப்புறம் மேலே இந்த பகுதியில் எப்படி சொல்கிறோம், சாதாரணமான நாங்கள் வந்து வாழ்கிறதுன்றே ரேரான விஷயம். இப்போ நாங்கள் வாகனம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி வாழ்க்கையை நடந்துருக்கீங்களா? நாங்கள் இந்த யாருக்கு போனால் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டம். ஆமாம், கூட்டிக்கிட்டு போய் வர்றது எல்லாமே. ஓகே, உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருடைய ஒரு ரெக்வெஸ்ட் வேண்டுதல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னாலும் வந்து அவங்களுக்கான சரியான ஒரு வீடமைப்பு வேணும். அதாவது ஆபத்துக்கள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல வந்து தங்களுக்கான ஒரு வீடமைப்பு வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு ரெக்வெஸ்ட்டாக இருக்குது. அரசாங்கமும் அதற்கான வழிமுறைகளை முன்னெடுத்து கொண்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கான அந்த பதிலை சொல்லுவோம், அவங்களுக்கான நிலைமைகள் வந்து நாங்கள் மறுசீல் அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைவேறும் அப்படிங்கிறத வந்து தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி வந்து மேலே நிறைய பேர் இருக்காங்க, மேலே போய் பார்க்கலாம். ஓகே, கவனமாக இருந்துக்கொள்ளுங்க. சரிங்க, ஓகே. இப்போ இங்கே இருக்கிறவங்க வேலைக்கும் போகிறாங்களாண்ணா? வேலைக்கெல்லாம் போகிறாங்க. செலவுக்கு கைக்கு அது ஹாஸ்பிட்டல் போக மருந்து எடுக்கிறதுக்கு தேவையான காசு வேணும். கஷ்டம். நல்லா ஒரு குடும்பமா பிரிச்சிருக்கு. அந்த எப்படி அந்த கதிரையாக போட்டிருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு குடும்பம் இருக்கு. இதெல்லாம் அப்போ இந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு குடும்பத்துக்குரிய இருக்காங்க. எல்லாம் ஒரு குடும்பம். நைட்டில் நுழம்புகள்லாம் இல்லைங்களா? நைட்டில் நுழம்பு இல்லை, நுழம்பு கோயிலெலாம் இருக்குது. கோயிலெல்லாம் இருக்குது. இதெல்லாம் குடும்பம் தான். அப்போ இவ்வளோ பேருக்கு வந்து சமைக்கிறது இங்கே? சமைக்கிறது நாங்கள் தான் சமைக்கிறது. எல்லாம் சமைக்கலாம், சேர்ந்து சமைப்பேன். இத்தனை பேருக்கு சமைக்கிறது சொன்னால் 160 பேர் இருக்காங்க மொத்தம். 160 பேர். ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு சமையல்? எப்படியும் குறைஞ்சது வந்து 60 கிலோ அரிசி போகும். 60 கிலோ அரிசி போகும். 3 நேரம் சோறு தான். 3 நேரம் சாப்பாடு. மற்ற இருந்த வாக்கில் நூல்லிஸ், ரொட்டி, அப்படி அந்த மாதிரி பராட்டா அந்த மாதிரி செய்கிறது. வெளியில இருந்தும் சாப்பாடுகள் கொண்டு வராங்க. சாப்பாடு ஒரு சில நேரத்தில் முன்ன வந்துச்சு. இப்போ ஒரு 2 கிழமைக்கு முன்னுக்கு சாப்பாடு சாமான் வந்துச்சு. இப்போ வர குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு மதியம் சாப்பாடு வந்துச்சு. வெள்ளனைக்கு சமைச்சோம், இப்போ நைட்டுக்கு சமைக்கணும். ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை தான் எல்லாரும் தங்களுக்கு ஒரு வீடு இருந்து எப்படி வாழ்ந்தவங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வாழ்க்கை தான் கிட்டத்தட்ட 28 நாட்கள், அதாவது ஒரு மாத காலம் வந்து முடிய போது. ஒரு மாத காலமாக வந்து இந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அறைகளை வந்து பிரித்து கொண்டிருக்கிறாங்க.
அம்மா வணக்கம். தமிழ் பேசுவீங்களா? தமிழ் தானா? ஓகே. என்ன சொன்னால் இங்கே 2 பேருமே இருக்கிறாங்க. என்ன சிங்கள மக்களும் இருக்கிறாங்க, தமிழாக்களும் வந்து இருக்கிறாங்க. ஓகே. இப்போ உங்களுடைய இந்த வாழ்க்கை வந்து இங்கே எப்படி போய்கிட்டு இருக்குது? ஜெயில் வாழ்க்கை மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. என்ன செய்ய நாங்கள் இப்படி மனுஷனுக்குள்ள வந்து இப்படி இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு விதமான வீடு தான் எங்களுக்கு முக்கியமாக வீடு தான் வேணும். வீடு இல்லாமல் தான் இப்போ தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். மீண்டும் திரும்பவும் வந்து இதே இடத்துல வாழணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா, இல்லை வேற எங்க? எங்களுக்கு வீடு முக்கியமாக வேணும். ஏன்னா இது பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருக்குது. அதுக்கு வந்து முக்கியமாக இதுக்கு அவங்க படிக்கணுமே. கண்டிப்பாக. நாங்கள் வந்து இங்கே இருக்கல தானே. எங்களுக்கு வீடு தான் இப்போ முக்கியம் தேவை. ஓகே, கண்டிப்பாக. ஸோ எல்லாப்போட தேவைகளும் வந்து அதுவாக தான் இருக்குது. ஓகேங்கம்மா, நாங்களும் வந்து எதிர்பார்க்குறோம். உங்கள்ட ஆசை எதுவோ அதுதான் எங்கள்ட வேண்டுதலாகவும் வந்து இருக்குது. கூடின சீக்கிரம் உங்களுடைய பழைய நிலைமையான வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்ப வேணும், நல்ல ஒரு வீடு வாசல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் ப்ரே பண்ணுறோம். நாங்களும் அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிற ரெக்வெஸ்ட் அதுதான். சரிங்களா? கூடின சீக்கிரம் நிறைவேறினா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியோ அது அளவுக்கு தான் எங்களுக்கும் சந்தோஷம். சரிங்களா? நல்லபடியாக இருந்து கொள்ளுங்க, கவனமாக இருந்து கொள்ளுங்க. சரிங்க? ஓகே. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களவங்களும் இருந்தவங்களா என்ன? அதில் ஒரே ஃபேமிலியே சிங்களம் நினைக்கிறேன். அவங்க மட்டும் தான் சிங்களம். ஓகே. அதாவது அந்த லைன் இருக்கிறாங்களா? ஓகே. இப்போ இங்கே வந்து அப்போ ஹாஸ்பிட்டல் யாருக்காச்சும் பார்த்தோம்னு சொன்னால் அவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இங்கே வந்து நாங்களே தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ இங்கே டாக்டர்ஸோ யாரும் அப்படி சுகாதார வைத்தியர்கள் வந்தாங்க, வந்து இது கொடுத்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இங்கிலீஷ் மருந்து கொடுத்தாங்க. மற்றது இந்த ஆயுர்வேத மருந்து எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. இப்போ வர்றதில்லை, இப்போ வர்றது குறைவு. இப்போ இதுக்கு இப்போ நாங்கள் தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு குருந்துவத்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, துளசிபாக இருக்குது, 4 ஹாஸ்பிட்டல் இருக்குது, கம்பல் இருக்குது, 4 ஹாஸ்பிட்டல் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது? மற்றது வந்து துளசிபா ஹாஸ்பிட்டல் இருக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர். மற்றது குருந்துவத்த ஹாஸ்பிட்டல் அது 5 கிலோமீட்டர். கம்பல் இருக்கு 12 கிலோமீட்டர். 4 ஹாஸ்பிட்டல் இருக்கு 12 கிலோமீட்டர். பஸ் எல்லாம் வந்து போகுதா? பஸ் எல்லாம். ஓகே. நிறைய பேர் ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் குறைவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ இன்னும் டைம் போனதுக்கு அப்புறமா தான் வந்து சேருவாங்க. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அப்படி சொல்லி எல்லா இடங்களுக்குமே வந்து வேலைக்கு போவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட் அந்த இன்றைக்கி வேலைக்கு போகாதவங்க தான் அதிகமாக வந்து இங்கே இருக்கிறாங்க. மேக்ஸிமம் இருக்கிறவங்க வயசானவங்க தான் இருக்காங்க. மற்றபடி தொழிலுக்கு போகக்கூடிய எல்லாருமே தொழிலுக்கு போயிட்டாங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்களோட இந்த இடத்தின் பேர் என்ன சொன்னீங்க? இது கண்டி மாவட்டத்தை சேர்ந்த கங்கையில கோவில பிரதேச சபைக்கு உட்பட்ட பரகலை தோட்டம் கிரேட் நம்பர் 1 ஸ்கூலில் தமிழ் வித்யாலயத்தில் நாங்கள் இருக்கோம். நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ உங்கள்ட்ட இந்த எஸ்டேட் நீங்கள் தங்கியிருக்கிற லைன் அதோட ஏரியா அட்ரஸ்? அதான் பரகலை அப்பர் டிவிஷன் உடையன். ஓகே. இப்போ இங்கே எத்தனை நாளாக இருக்கிறீங்க? இப்போ இன்றைக்கு 24 தேதினா இன்றையோட 28 நாள் இங்கே இருக்கும். 28 நாளாக இங்கே இருக்கிறீங்க. ஸோ உங்கள் குடும்பத்தோட நிலைமை, அதாவது ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க, தொழிலெல்லாம் எப்படி பண்ணீங்க, இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையோட நிலைமை எப்படி இருக்குது? நான் தொழில் பண்ணது கொழும்புல, வைஃப் வந்து எஸ்டேட்டில் வேலை, 4 பிள்ளைகள் இருக்குது, 4 பிள்ளைகள் ஸ்கூல் போகிறாங்க. இப்போ அந்த 27ஆம் தேதி நைட்டு தான் நான் ஸ்லீப் போன அன்றைக்கி தான் இன்றைக்கி நைட் நான் 1 மணிக்கு இங்கே வந்தேன். நான் தகவல் கிடைச்சி நான் இங்கே வந்தேன். நான் வந்து பார்க்கல இந்த மாதிரி ஆகிருந்துச்சு. 28ஆம் தேதியில் காலையில் இங்கே ஸ்கூலுக்கு வந்தேன். அதுலேருந்து இந்த ஸ்கூலில் தான் இருக்கும். அதாவது இங்கே நிறைய பேரில் வந்து வெளியிடங்களில் போய் தான் வேலை செய்கிறீங்க? வெளியிடங்களில் போயிட்டு வேலை கேட்டால் இந்த எஸ்டேட்டில் கொடுக்க வருமானம் பத்தாது தானே, 1500 ரூபா. அந்த சம்பளம் பத்தாது. நான் குடும்பம் மேசன் வேலை செய்கிறேன். மேசன் நல்ல சம்பளம் ஒன்று கிடையாது. அதனால தான் 4 பிள்ளைகளையும் படிக்க வைக்க முடியும். ரைட். இப்போ லாஸ்ட்டாக பிள்ளைகளை போய் ஸ்கூலுக்கு எல்லாம் போனாங்க? ஸ்கூலுக்கெல்லாம் போனாங்க. லீவ் கொடுத்த பிற்பாடு இன்னும் போகலையே. அன்றைக்கி 2 நாள் தொடங்கி ஓலவல் பிள்ளைகளுக்கு தொடங்கினாங்க. 2 நாள் தொடங்கி 2 நாள் பிறகு தான் அடுத்த நாள் லீவ் கொடுத்தது. அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு தான் திரும்பி ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ இங்கே இருக்கும்போது வந்து உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து நிவாரணமாக வழங்கப்படுது? இவங்களுக்கு முதல்ல எஸ்டேட்டில் உதவி செஞ்சாங்க. எஸ்டேட்டில் சாப்பாடு சாமான்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஏஜி ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கிராம சேவக மூலியமாக தான் அவர் வந்து பார்க்குறாரு. அது உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மற்றது பொருட்கள் நிதி உதவி கிடைக்குன்னு சொன்னால் பொதுமக்களால் தான். மட்டக்களப்பு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் அங்கிட்ட இருந்து தான் கூட வராங்கம்மா. இந்த காலி மாத்திரை அந்த பக்கம் இருந்தால் பொதுமக்கள் தான் எங்களுக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட். இப்போ உங்களோட பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இங்கே நிறைய பேர் வந்து முகாமில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான பள்ளிக்கூடத்துக்கு தேவையான தளபாடங்கள் அப்படி அந்த பள்ளிக்கூட பொருட்கள் வந்து கிடைச்சிருக்குதா இது வரைக்கும்?
அப்படி ஒரு சாமான்கள்ல அத்தியாவசிய புத்தகங்கள், பேக், பென்சில், அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸ், தண்ணி வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி பொருட்கள் தான் நினைச்சிருக்கு. ஓகே. மற்றது தளபாடங்கள், பாடசாலைக்கு தேவையான உபகரணங்கள் கிடைச்சில்ல. பிள்ளைகளுக்கான புத்தகங்கள் புத்தகங்கள் கிடைச்சிருக்கு. நீங்கள் இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் இப்போ வந்திருக்கீங்க, நீங்களும் இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இங்கே படிக்க உங்கள்ட்ட பிள்ளைகளோ சரி, இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளோ சரி, அந்த பிள்ளைகளோட ஒவ்வொருத்தவங்களோட பள்ளிக்கூட உபகரணமும் எல்லாமே அங்கே அடிச்சு போயிருச்சா? ஒரு சிலருக்கு பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட உடைமைகள் அவ்வளவும் இல்லை. ஒரு வீட்டு சமைக்கிற சாமான்லேருந்து படுக்கிற பாய் கூட இல்லை. அப்போ அவங்களுக்கு தேவையான உதவி யார் சரிக்கு நான் கொண்டு கொடுக்குறது நன்றியாக உதவியாக தான் இருக்கும் எங்களுக்கு. ஏன்னு கேட்டால் மற்ற பிள்ளைகளும் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு சப்பாத்து இல்லை, யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கும் இல்லை இன்னைக்கு இருக்க ஸ்கூலில் இந்த முகாமில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி உதவி செய்கிறேன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். கண்டிப்பாக. அப்போ உங்கள்ட்ட பிள்ளைகள் படிப்பு பற்றி என்னெல்லாம் சொல்லுவாங்க உங்ககிட்ட? படிப்பு பற்றி என்னன்னு சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு இப்போ படிப்பு இல்லாமல் இருக்குது பெரிய கவலையாக தான் இருக்குது. அவங்களுக்கு இப்போ படிக்கிற கொடுங்க இடம் இல்லையே, இல்லாதனால பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, அங்கிட்டு ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. விளையாட்டு இதாக இருக்காங்க. அவங்களோட ஏஜ் அப்படி தானே. ஓகே, கண்டிப்பாக எங்களால் முடிச்சது வந்து உண்மையில் இப்போ ஏற்பட்ட பகுதியில் இந்த நேரங்களில் இருக்கிற பிள்ளைகளோட படிப்பை வந்து நம்ம தரம் உயர்த்தி விடணும். ஸோ நான் படிப்பினால் மட்டும்தான் நாளைக்கு நம்மளோட சமுதாயம் வந்து மேல்நிலைக்கு வரும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதங்கள்னு சொன்னாலும் வந்து அது படிப்பு மட்டும்தான். அதை வச்சுக்கோனா நம்ம நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி நம்ம மேல்நிலைக்கு வரலாம். சரிங்களா? ஸோ உங்கள்ட்ட பிள்ளைகளுக்கு படிப்புக்கான உபகரணங்களை வந்து கொடுத்து எங்களால் வந்து முடிஞ்ச உதவி வந்து பண்ணிக்கொள்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ. ஓகே, ஸோ உள்ள எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. நார்மலாக என்னென்ன இருக்குன்றதை வந்து நான் நார்மலாக சொல்கிறேன். ஆமாம், ஃபெஸ்ட்டுக்கு வந்து இது சொல்லி ஆகணும். ஷூ, அதாவது இந்த சப்பாத்து வந்து எல்லா பசங்களுக்கும் கிடையாது. முற்று முழுதாக வீடு அடித்தொழிக்கப்பட்ட, அதாவது வீடு மொத்தமாக போனதால எல்லா உடைமைகளுமே போயிட்டுது. ஸோ ஆகையினால அந்த பிள்ளைகளுக்கு ஷூ இதெல்லாம் வந்து இல்லை. அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட 9 பிள்ளைகளுக்குரிய ஷூ வேண்டி கொடுக்க சொல்லி ரெக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் கேட்டுறோம் அந்த என்ன வந்து கொடுக்கணும். நாங்கள் வந்து சொன்னவங்க அந்த அவங்களுக்கு பேக்கும் அதோடு சேர்ந்து நீங்கள் கொப்பி கொடுக்குறதுனாலும் கொடுக்க தம்பி. ஆனால் முக்கியமாக வந்து நிறைய பிள்ளைகளுக்கு, அதாவது ஒரு 9 பேருக்கு வந்து அந்த ஷூ வந்து தண்ணியோட போயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட வீடு ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு போயிட்டு, ஸோ அவங்களுக்கு ஷூவும் கொடுத்தா நல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் இது வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 51 பேர் வந்து இங்கே இருக்கிறாங்க. அதில் வந்து 1 தொடக்கம் 3ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் வந்து 13 பேர். அடுத்து வந்து 4லேருந்து 9ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் வந்து 27 பேர். அடுத்தது வந்து 10லேருந்து 13ஆம் ஆண்டு என்ன சொன்னால் 7 வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் வந்து 11 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் சேர்த்து வந்து 51 பேருக்கான அந்த சாமான் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து என்னென்ன கொடுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பேக், அதாவது பெரிய ஆளுக்கு வந்து பெரிய பேக், சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பேக் வந்து 13 சின்ன பேக். அதோடு சேர்த்து அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து 4 கொப்பி. என்ன சொல்லிச்சுன்னா உங்களுக்கு 4 படம் தான் இருக்கு பண்ணிக்கிறேன். அப்போ அதில் வந்து 4 கொப்பி வந்து அதே மாதிரி வந்து அந்த 27 பேர் இருக்குது. 4ஆம் ஆண்டுலேருந்து 9ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் வந்து 27 பேர். அவங்களுக்கு வந்து 5 கொப்பியும், ஸோ அதில் ஒரு பெரிய பேக்கும், அதோடு சேர்த்து தண்ணி போத்தல், அதாவது வாட்டர் பாட்டிலும் டிஃபன் பாக்ஸும் வந்து கொடுக்குறோம். ஸோ இதான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணது. இந்த 9 ஷூ வந்து அந்த 9 பேருக்கு மட்டும்தான். மற்றவங்களுக்கு கேட்டு நாங்கள் அப்படி இருக்கான்னு சொல்லி, சரி அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு தான் முக்கியமாக தேவை, இதை நீங்கள் செஞ்சு விடுவோம்னு சொன்னதுக்காக தான் இந்த 9 ஷூ அங்கே அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பிள்ளைகள்லாம் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஸோ நாங்கள் அதை வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். டைம் போயிட்டு நாங்கள் வாங்க லேட் ஆகிட்டு. அதே மாதிரி வந்து இப்போ பேக் வந்து சின்ன பேக் தானே, சின்ன பிள்ளைகளுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து சின்ன டிஃபன் பாக்ஸ், சின்ன வாட்டர் பாட்டில். அதே மாதிரி பெரிய ஆட்களுக்கு வந்து பெரிய வாட்டர் பாட்டில், பெரிய டிஃபன் பாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு தான் இருக்கு பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு வந்து நாங்கள் கொடுத்துட்டு இது வந்து எவ்வளோ செலவானது என்னன்னு சொல்லி நாங்கள் அப்படியே வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறோம். ஓகே, ஆகணும் காட்ட அப்படியே லைன் பண்ணி நிற்கிறாங்க. சரி, நீங்கள் 1ஆம் ஆண்டுலேருந்து 3ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு அனுப்புவோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் நேற்று வந்துட்டு போனதுக்கப்புறமா வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருந்தவங்க இந்த பேக் அது வந்து அரேஞ்ச் பண்ணி தான் சொல்லி, அப்போ இங்கே இருக்கிறது நாங்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்டிருந்தாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த வெளிக்கூடத்தில் வந்து எங்களுக்கு பெட்டும் போலும் அப்படி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. யாரு கேட்டாங்க இதில் கேட்டாங்களே யாராங்க பயப்படுறீங்க? சரி, அதில் கையை வைத்துறாங்க வாங்க, எல்லாரும் தான் கேட்டவங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஆளுக்குன்னு சொல்லி கொடுக்கல, எல்லாரும் சேர்த்து ஒற்றுமையாக விளையாடணுன்றதுக்காக வந்து இங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறோம். அதாவது சின்ன பெட் ஒன்று இருக்குது, பெரிய பெட் ஒன்று இருக்குது, அதை சேர்த்து 3 போல்ட் இதுக்குள்ளே இருக்குது. சரிதானே? ஸோ நாங்கள் வந்து ஒப்படைக்கிறவங்கள்ட்ட
பிள்ளைகள் விளையாடுறதுக்காக கொடுங்க, அவங்கள எப்போ கேட்டாலும் அதை கொடுங்க. அதான் என்ன சொல்லிங்கன்னா, இப்போ பிள்ளைகள கையில் கொடுக்கலாம், கொடுத்தா வந்து இப்போ அவங்களுக்கு சொல்லி சண்டை பிடிச்சி ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து இங்கே இருக்கிற பொறுப்பாளர் அண்ணாட்ட வந்து கொடுத்துருக்கு, விளையாடுற டைம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து கொடுப்பாங்க. சரியானே? சரியானே, கேட்டது வாங்கி வந்தேஜா இருக்கு உங்களோட பேட். சரியா? சரியா, இவரும் கேட்டதா? ஆமாம், காலையில் டைமுக்குள்ள தான் விடுங்க. இவங்க பார்க்க நேரம் பயமா இருக்கு. ஓகே, பேக்கு 4 கொப்பி. 4 கொப்பி. இது இதில் 2, மேக்ஸில் 2, இதில் 2. சரியா? ஸோ இவ்வளவுதான் ஒரு ஆளுக்கு வந்து கொடுக்குறதா? வாங்கங்கோ. ஓகே, தேங்க்யூவா. சரி, ஓகே. ஓ, 13 பேர். ஓ, இன்னும் 1லேருந்து 3 வரைக்கும் 13 பேர் தானே? ஓகே, அப்படிங்களா? கவனம் அப்படிங்கோ. என்ன தரணுமா? தரணுமா? ஓகே, சத்தம் வருதாமா? அவர் சத்தம் வருது. ஓகே, உங்களா 3 வேண்டா? 2. ஓகே. காணும். ஓகே, இந்த எடுத்து வைக்கணும். இந்த குள்ளரி நீ எடுத்து வை. இதுல 2, இதுல 3. நீ எடுத்து கூட அதை நான் குழம்பு. அந்த அதுக்குள்ள இருக்கு, இன்னும் எழுதாது. டிஃபன் பாக்ஸ் இருக்கா? பட் ஓகே. சரிதானே? ஓகே, 3 தமிழ் காப்பி, 2 மிக்ஸ் காப்பி. ஓகே, வெல்கம். எத்தனை மணி படிக்கிறீங்க? ஓகே, இது அது முடிஞ்சா முடிஞ்சாண்டா சரி. அது பெருசு அப்படியே கொடுத்துருங்க. சரி, அந்த மற்ற 3 பிள்ளைகள் இருக்கா? வாங்க, அந்த 3 பிள்ளைகள் இருக்கா? ஓ லெவல் அவங்களுக்கு சிஆர் புக் இருக்குன்னு, அது பெரிய ஆக்களுக்கு சிஆர் இருக்கு, உங்களுக்கு கொடுக்கும்.
அஞ்சு. ஓகே ஓகே. வெல்கம். ஓகே ஓகே வெல்கம். பிரசாந்த் இவங்க அந்த சிஆர் புக் எடுக்கணுமே உங்களுக்கு. இப்போ வந்து பெரியாக்களுக்கு வந்து நாங்கள் அது சிஆர் புக் எடுத்துருக்கோம். அதுலேருந்து நீ எடுத்துக்கூட வெயிட் டிஃபன் பாக்ஸ் ஒன்று நான் மிக்ஸ் உண்டு. சரி 5. ஓகே. அக்கா ஓகேங்களா. ஸோ 3 பேருக்கு அவங்க வராதவங்களுக்கு சேர் பார்த்து கொடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னா சேட்டை படிச்சு விட்றோம். ஓகே சரி. அந்த ஷூ கொடுக்குற அந்த 9 பேர் இருக்க கூப்பிடுங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த லைனில் நிற்கிறது வந்து இவர்களெலாம் நாங்கள் நேற்று கதைச்சிருந்தோம். அவங்களை வந்து காட்ட இல்லாது. ஆனால் வந்து இவங்களோட வீடு தான் அந்த முழுதாக வந்து பாதிக்கப்பட்டு அவங்களோட அந்த ஷூ அதெல்லாம் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கான ஷூ அந்த இருக்குது பாருங்கள், எண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 பேர் கட்டுருந்தவங்க 9 ஷூ வந்து வாங்கியிருந்தாங்க. எல்லா பில்லையும் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். சரி. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து சார் ஒப்படைக்கிறோம். சரிதானே? என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து இந்த ஷூ நீங்கள் அனுப்புன அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்குது. லேடிஸுக்கு வரையா பாய்ஸுக்கு வரையான்னு சொல்லி. ஸோ அப்போ நீங்கள் அதைக்கேற்ற மாதிரி வந்து எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து கொள்ளுங்க. சரிதானே? 9 வந்து நாங்கள் அப்படி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். சரியா? நீங்கள் அதை பார்த்து ஒரு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி பார்த்து கூட இருக்கா கொடுத்து விடுவோம். கொடுத்துருவோம். ஸ்கூல் இந்த இருக்கு. இதான இப்போ கேர்ள்ஸுக்கு என்ன. ஸோ இது பிளாக் அண்ட் ஷூ அண்ட் சாக்ஸ் ரெண்டுமே இருக்குது. இது பாய்ஸுக்குரியது. இது பாய்ஸுக்குரியது. இது வந்து கேர்ள்ஸுக்குரியது. ஸோ சைஸு போட்டு சைஸ் வந்து இந்த இருக்கு பாருங்க. பிளாக் கேர்ள் அண்ட் ஓட்டுருங்க பாருங்க. இந்த போட்டிருக்குங்க 8 சொல்லி நீ அந்த பேர்ல இந்த மாதிரி வாசிங்க. நீங்க அந்த லிஸ்ட். ஓ அந்த துண்டு தான். ஓகே பாய்ஸ் 8 ஆறு நிரோஜனாரு ஏழா ஏழா நீங்களா? ஓகே. 6 சிவப்பு பாரம் பண்ணுங்க. 6 நீங்களா? நீங்களா? ஓகே. ஜெரோமி சைஸ் 4. ஓகே. இது என்னது? 4 ஸ்டெனா 10. ட்வின்ஸ். இவங்க ரெண்டு ட்வின்ஸா? ஓகே. உங்களோட எல்லாம் போயிட்டா? உங்களோட வீடு இல்லையா? அது கூட வீடு போயிட்டானே. ரைட். ஓகே. சரி. அருண் எத்தனை? 5 5 ஒன்றை மட்டும் நான் எடுத்துட்டு போவோம். சரியா? ஸோ 2 பேர் சைஸும் 5 தான். 5. ஓகே. அவர் கொடுக்கலையா? எத்தனை கொண்டு படிக்கிறார்? நெக்ஸ்ட் இயர். நன்றீங்க. ஓகே ஓகே. யாரு அவர் கொடு. பர்த்டே விஷ். பர்த்டே ஆண்டாவா? ஓகே. நான் பர்த்டே விஷ் பண்ணிடுறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. எங்கே சொல்லுங்க. அவரு சோகத்தில் இருக்காங்க. ஓகே. அதாவது ஓகே. ரைட். இப்போ ஹாப்பியா? ஹாப்பி. சத்தத்தை காலையில். ஓகே ஓகே. ஆமாம். சரி. ஓகே. ஒரு வந்து நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். அது வந்து அதில் ஒரு சில பேர் தான் வேற இல்லை. அதை வந்து நாங்கள் சார் அதாவது இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். ஸோ அவர்கிட்ட நாங்கள் வந்து இதை ஒப்படைச்சிட்டு போகிறோம். ஸோ இந்த இடத்துல வச்சு இதை கொஞ்சம் கதைக்கலாமல் இருக்குது. நான் வெளியில் நின்று நம்ம எல்லா விளக்கத்தையும் வந்து பேசுவோம். சரிங்க. இப்போ
இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கூல் கமிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறீங்க, பிள்ளைங்கள்லாம் பார்க்குறீங்க. ஓகே ரைட். ஸோ வந்து பிள்ளைங்கள்ட சார்பில், ஸ்கூல் சார்பில், உங்கள்ட இந்த எஸ்டேட் சார்பில் வந்து இந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறதா இருந்தால் சொல்லலாம். උමකම ඉන්ද සොරි පැමිල්ලින් බැම සිංහලින් කියන්න අවුලක් නැද්ද? හරි ප්‍රචන හරි. මේ ඇතර මේ වෙලාවේ හැටියට දැන් අපි 2025 11යි 27 තමයි අපේ නාය ගිහිල්ලා 28 අපි මෙතනට ආවා. මේ වෙනකන් ගොඩක් තැන් වලින් ආවා. අපි ගොඩක් ටාගට් කරේ පොඩි අයගේ අධ්‍යාපනයේ පැත්තේ. ඒතර මේ වෙලාවේ හැටියට එයාලට පොත්පත් බෑග් ඒ කියන්නේ එයාලට පාසලට අවශ්‍ය කරපු හැමදේම දැන් ඔයාලගේ පැත්තෙන් අපිට ලබා දුන්නා. ඒකට ඔයාලාගේ මට කලකුව කියන්නේ ලොකු දුරක්. කියන්නේ සෑහෙන්න දැන් මේ වලට පැය ගාණක් යන්න ඇති මෙතනට එන්න. අපි හොයාගෙන එන්න. එතකොට දැන් ඔයාලට උදව් කරපු එතකොට හැම කෙනාටම මේ වෙලාවේ හැටියට අපේ මේ කන්දවරේ ඉන්න හැම ළමයෙක්ම හැම දෙමව්පියන්ගෙන්ම වෙනුවෙන් මම මේ හැම මෙතන මේ දේ කරන්න ඔයාලට උදව් කරපු හැම කෙනාටම එයාලා වෙනුවෙන් අපි ඇත්තටම හදවතින්ම ස්තුතිවන්ත වෙනවා. මේ වෙලාවේ හැටියට එක රටක් හැටියට එක මිනිස්සු හැටියට මෙතනට එවිලා උදව් කරාට හැමෝටම ගොඩක් පිං ගොඩක් ස්තුති. thank you so much හැමෝටම. சரி என்ன சொன்னாலும் அவங்க வந்து இந்த ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அதாவது வெட்டிக்குள்ள வந்து இந்த ரோடெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படி சொல்லி இவ்வளோ தேங்க் பண்ணுறாங்க. பட் உண்மையில் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணதெல்லாம் வந்துட்டு உண்மையில் ஃபாரினில் இருக்காங்க. மே උදව්කරන කොට අර මිනිස්සු ඔක්කොම sorry මේ මම එකක් කියන්න. ඇත්තට මේක මම දන්නේ නැහැ. දැන් උදව් කර හැමෝම දැන් විදේශ ගත වෙලා ඉන්න අය තමයිලු උදව් කරේ කියලා දැන් මෙයාලා අපිට කියනවා. ඒ හලට ගොඩක් පිං මේ වෙලාවේ හැටියට උදව් කරාට මම ඒ ගැන දන්නේ නැහැ. ඒකට sorry. එතකොට ඇත්තට මේ වෙලාවේ හැටියට මේ උදව් කරපු හැම කෙනාටම විදේශ එතකොට දිවස් හැම දෙනාටම ගොඩක් ස්තුතියි මේ ළමයිට මේ කරපු උපකාරයට. මේ අය වෙනුවෙන් අපි ගොඩක් ස්තුතිවන්ත වෙනවා. හරි ஓகே ஸ்துதி ஓகே ஓகே நல்லா இருக்கேன். நீங்களே போன வாட்டி கொடுத்து போட்டு நீங்களே அடிச்சு தொலைச்சி விட்டு போனீங்களா? நான் அதான் மெதுவாக அடிக்கிறேன். நான் வந்து அடிக்க போறீங்களா? ஆமாம் ஆமாம் வா. இவன் கடும் உஷாராக இருக்கிறான்டா. அடி பாப்போம். அடி டேய் மெதுவாக அடிக்கணுமா? எங்க போக ஆ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சந்தோஷமாக வந்து பிள்ளைகள்கிட்ட கையில் ஒப்படைச்சாச்சு. இப்போ இது வந்து இப்போ எங்களோட ஊர்லேயோ இல்லை நான் யாழ்ப்பாணம் வந்தாலும் ஓரளவு பிரச்சனை இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் நிறைய தெரிஞ்ச இடங்கள் இருக்குது. அந்த வந்து ட்ராவல் பண்ணுறதும் ஓரளவு ஈஸியாக இப்போ ஈஸியாக வந்து இந்த சாமானை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இங்கே வந்து பெரும்பாடுபட்டுட்டோம். உண்மையிலே வந்து காசாக கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் சிம்பிளாக கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் வந்து அப்படி கொடுக்கல. அது ஒவ்வொரு ஆளுக்கு கையிலையும் வந்து கிடைக்கணுன்றதுக்காக வந்து நாங்களே பேக் தேடி இப்போ பேக் எடுத்த கடையிலே கொப்பியும் எடுத்துருக்கலாம். ஸோ ஆனால் வந்து விலை டிஃப்ரெண்ட்ன்றதால வந்து நாங்கள் எங்கே சீப்போ அங்கே வந்து தேடி அலைஞ்சு எடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட 3 நாள் போராட்டம் இந்தியோட வந்து முடிஞ்சு அது வந்து சந்தோஷமாக இது வந்து ஒவ்வொரு பில் வந்து இதை காட்டுறேன் நார்மலாக காட்டு. அதாவது இந்த பில் எங்கே எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 9 பிள்ளைகளுக்கான ஷூ வாங்கினதுக்குரிய பில் வந்து இதான் அந்த கடையில் நேம். மொத்தம் அவங்களுக்கு எல்லாமே சேர்த்து வந்து 24,656 ரூபா, 24,650 ரூபா எடுத்தவர்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த ஷூக்குரிய பில். இது வந்து அந்த தமிழர்களுக்கு வந்து பெட் வாங்கினேன், பெட் போல் வாங்கினேன். 2 பெட்டும் வந்து ஒரு போலும். அது வந்து பெட் வந்து சிஸ்டத்தில் அடிச்சிருக்காங்க. மற்றது வந்து போல் வந்து இதில் நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது வந்து 3,120 ரூபா அந்த பெட்ரூம் போலுக்குரியது. அடுத்த பில் வந்து இது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காட்டன். அதாவது அந்த புக் வாங்கினதுக்குரிய பில், அதாவது கொப்பி அண்ட் வந்து அதோட சேர்த்து தண்ணி பாட்டில் டிஃபன் பாக்ஸ் இந்த இருக்குது அட்லஸ் கம்பெனியோடது. ஸோ அதுக்குரிய தான் இந்த இருக்குது இதெல்லாம் வந்து பாட்டிலுக்குரியது எல்லாம். அது 2 பில்லும் வந்து சேர்த்து இப்போ இது வந்து 26,283. அடுத்து இது வந்து அந்த 45,677 ரூபான்னு போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் அந்த இதுக்குரியது வந்து 2 சேர்த்தா வந்து 71,950 ரூபா. இது வந்து அந்த அதுக்குரியது. அடுத்தது வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நாங்கள் பேக் வந்து இங்கே ஆர்டர் பண்ணாமல்
கொழும்புலேருந்து ஆர்டர் பண்ணினாங்க. ஏனெண்டா இங்கே வந்து நாங்கள் மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் வந்து நாங்கள் கேட்டுனாங்க பேக்குக்குரிய விலை எவ்வளோன்னு சொல்லி கொட்டேஷன் கேட்போம். கொட்டேஷன் நாங்கள் எடுத்து நாங்கள் நிறைய கடையில் உண்மையாக இப்போ சாதாரணமாக சொல்கிறேன்டா, நான் ஒரு கடையில் போய் ஒன்று வாங்க மாட்டோம் கேட்டோன்னே. உண்மையாக நாங்கள் எங்களுக்கு தேவையான நாங்கள் அதை வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆரம்பத்துலேருந்து எங்களோட பயணிச்சு எல்லாருக்குமே வந்து தெரியும், நாங்கள் 2-3 கடையில் கொட்டேஷன் எடுப்போம், எடுத்துனா அதுக்கப்புறமா பார்ப்போம் எங்கே வாங்கலாம்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இங்கே வந்து நாங்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகணும், போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து கடையை தேடி அலையணும். ஸோ கடையை அதுக்கப்புறமா ஸோ அது நிறையவே இல்லை எல்லாமே வந்து அது சம்மந்தமான வீடியோ வந்து நான் RJ with KJ அப்லோட் பண்ணி நீங்கள் அதை போய் பாருங்கள். இந்த பில் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக் வந்து நாங்கள் கொழும்புலேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்ததுக்குரிய பில் வந்து இது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த பில் வந்து டிரான்ஸ்போர்ட் அதாவது டெலிவரி எடுத்ததுக்கான வந்து அதாவது கொழும்புலேருந்து அந்த பேக் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு 450 ரூபாய் கொண்டு வந்து எடுத்தவங்க. அந்த பேக்குக்குரிய பில் வந்து இந்த இருக்குது 64,245 ரூபா. அதாவது 1ஆம் ஆண்டுலேருந்து 13ஆம் ஆண்டு உள்ள பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பேக் 13 பேக், அதே மாதிரி 4ஆம் ஆண்டுலேருந்து 9ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற 27 பேருக்கு வந்து பெரிய பேக், அதை விட கொஞ்சம் பெரிய பேக் வந்து 11 பேர், அதாவது 10ஆம் ஆண்டுலேருந்து 13 அதாவது 7 வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கானது. ஸோ அந்த இது வந்து நாங்கள் காட்டுறோம், திரும்ப ஒருக்கா வந்து பாருங்கள். ஸோ இதான் இதை தாண்டி வந்து முக்கியமான ஒரு விஷயம், நான் இதில் எல்லா டோட்டல் கணக்கையும் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு தாண்டி வந்து ஒரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து நாங்கள் இந்த 3 நாளும் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாருமே சேர்ந்து பைக்கில் ஓடிட்டு இயலாது. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சாமான் கலெக்ட் பண்ணி அதை ஏற்றி கொண்டு இங்கே ரூம்லேருந்து வாரதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கஷ்டப்பட்டது ராஜாண்ணான்னு சொல்லி எங்களோட நிற்கிற அண்ணா தான். ஸோ அப்போ அவர்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், அயற்காசுக்கானது வந்து சொல்லுங்கன்னு சொல்லி. இல்லை தம்பி தேவையில்லைன்ற மாதிரி சொல்லி கொண்டு இருந்தவர். என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குது உண்மையிலேயே வந்து. கண்டிப்பாக அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு பின்னால் கஷ்டப்படுறார். நான் தாண்டி என்ன சொல்கிறேன், அவர் அயரோடுவர் தான். அப்போ அவர் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செய்கிறார். அப்போ தான் நாங்கள் நினைச்சிட்டோமே, சரி ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தவர் வந்து காட்டியிருந்தவர், அவரும் இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்குள்ளான் இருக்கிறார், அவரும் வந்து உயிரச்சத்துலான் இருக்கிறார், அவரோட வீடும் வந்து வெடிச்சிருக்கு உண்மையில. அப்போ கேட்க எனக்கு மனத்தாமல் போயிட்டு, அப்போ ஏதாவது அவருக்கும் நாங்கள் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு நாங்கள் வந்து அப்போ தான் அயற்காசை விடணும்னு சொல்லி கேட்கல வந்து டோட்டலாக நான் சும்மா கதை விட்டு கேட்டுறேன் வந்து இவ்வளோ ஓடுறான் வந்து எவ்வளோ வரும் தம்பின்னு சொல்லி கேட்டால் மேக்ஸிமம் ஒரு 13,000 அப்படின்னு வரும், நான் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு 10,000 எடுத்துருப்பேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். அப்போ நாங்கள் பிளான் பண்ண நாங்கள் சரி ஓகே இதனால நம்மளுக்கு கஷ்டப்படுறாரு இப்படி செஞ்சவர் வந்து. அப்போ அவர் அயற்காசோடு சேர்த்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவரோட சொன்னால் இப்போ நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம தேடி இது பண்ணுறோம். ஆனால் அவரே இந்த துன்பங்களை துயரங்களை வந்து அனுபவிச்சார். அப்போ அவருக்கு வந்து இது ஒரு தேவையில்லாத வேலை. அவர் வந்து அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் அண்டைக்கு வேலைக்கு போனால் தான் எங்களோட குடும்பத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அண்ணா வந்து அயரோடுறவர். அப்போ 3 நாள் அவரோட வேலைகளை விட்டுட்டு இங்கே எங்கெங்கே உண்மையில் பாதிக்கப்பட்ட கிராமம், எந்தெந்த மக்கள் உண்மையில் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, எங்கெங்கே இறப்புகள் அதிகமாக பதிவாக இருக்குன்னு சொல்லி அவராக தான் ஒவ்வொரு லொக்கேஷனாக தேடி கண்டுபிடிச்சி எங்களை அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் கூட்டி போய் காண்பிச்சார். காரணம் அவருக்கு அந்த உதவிகள் கிடைக்கதே இல்லையோ, இங்கே இருக்கிற எல்லா பேரும் உதவிகள் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அந்த ஒரு மனசாட்சிக்காக வேண்டி இப்போ அவருக்கு எந்த அளவுக்கு மனசாட்சி இருக்கோ அண்ட் நம்மளுக்கும் கண்டிப்பாக இருக்கணும். நாங்கள் அவருக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறேன், அவர் வேலைஞ்சதுக்கான காசை தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அவர் வந்து அவர் ஆட்டோ வந்தாருக்கு ஆட்டோ அதான் வந்து அண்ணாவோட 3 வீலர் நாங்கள் அதில் தானே ஏற்றி வந்தது. நாங்கள் வந்த கிலோமீட்டரே கிட்டத்தட்ட இருக்கும் போல் 25 கிலோமீட்டர். இந்த இடத்துக்கு நாங்கள் இது எடுக்கிறதுக்கு வந்து ஆக்கள் எத்தனை பேர் இருக்கிறது செலக்ட் பண்ண வந்து அப்படி எல்லாம் வந்து நாங்கள் பல தடவை வந்து போயிட்டோம். அதான இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நாங்களே கொஞ்சம் சொன்னீங்கனாலும் அவரே ஆட்டோவிலெல்லாம் போய் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு எல்லாமே வந்து செட் பண்ணவர் வந்து. ஸோ அப்போ அவருக்கு வந்து அண்ணா வாங்க வரத்த வாரீங்களா ராஜாண்ணா, அவர் அயற்காசுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து நாங்கள் சொல்லிக்கல வந்து தேவையில்லை, அதெல்லாம் பார்ப்போம்னு வந்து சொன்னவர் வந்து. ஸோ அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் அவருக்கு வந்து 20,000 ரூபா கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சது. நாங்கள் 5,000 ரூபா நான் நேரத்துடைய பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வரைக்கும் கொடுத்துட்டேன், மிச்சம் 15,000 ரூபா இந்த இருக்குது. இது உங்கள்ட வேலைக்கானது சரிங்களா. நீங்கள் ஏன்னா உங்களோட 3 நாளும் வந்து உங்களோட வேலைகளை விட்டுட்டு வந்து மேலே இங்கே இருக்கிற மக்களுக்காக வேண்டி உதவிகள் கிடைக்கணும் அப்படி சொல்லி அரும்பாடுபட்டு ஒவ்வொரு இடமா கூட்டி கொண்டு காண்பிச்சு அது ஒரு பெரிய மனசு உண்மையில. ஸோ அதுக்காக வேண்டி எங்களோட ஒரு சின்ன கிஃப்ட் அண்ட் வந்து உங்களோட வேலைக்கான காசு என்ன இல்லாமல் வந்து இப்போ நாங்கள் இதோ வேற ஒரு ஆட்டோ இல்லை என்ன பிடிச்சி வந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வண்டி எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாலும் இதோட பெரிய கோஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதுலேருந்து நாங்கள் அதை டிசைன் பண்ணி நாங்கள் தந்துனாங்க. ஓகே தானே, சந்தோஷம். ஓகே ஓகே. 2 நாளைக்கு பிறகு இந்த பழைய அந்த கணக்கெல்லாம் வந்து சொல்கிறது வந்து கொஞ்ச நாள் எதுவுமே இல்லை, அது பிரச்சனைகள் எல்லாத்தாலையுமே விட்டு வச்சிருந்தோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிரச்சனைகள் வராமல் இல்லை, இப்போ இதுக்கு பிறகு வந்து பிரச்சனைகள் வரும். பட் இருந்தாலும் உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கையில் எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்து பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நாங்கள் வந்து இது வந்து யார் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
மொத்தமாக நான் திரும்ப ஒருக்கா சொல்கிறேன் பில்லு வந்து, அதாவது பேக் வாங்கினதுக்குரிய காசு வந்து 64,250 ரூபா. நான் பில்லில் நேரத்தோட காட்டிட்டேன், அப்படி என்ன நீங்கள் அதை போய் பாருங்கள் நேரத்தோட. ஸோ 64,250 ரூபா. அதோட சேர்த்து அந்த கொழும்புலேருந்து இங்கே அனுப்பின அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கானது வந்து 450 ரூபா. ரெண்டும் சேர்த்து 64,700 ரூபா வந்து முடிஞ்சிருந்தது. அதே மாதிரி வந்து இந்த புக் கோப்பி, அடுத்தது வந்து டிஃபன் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து வாங்கினது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அந்த 27 பேருக்கு, அதாவது 4ஆம் ஆண்டுலேருந்து 9ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்கிற அந்த 27 பேருக்கு வந்து 5 கோப்பி கொடுத்துருந்தோம் நாங்கள். அதே மாதிரி வந்து பெரியாக்களுக்கு 11 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட சிஆர் கோப்பி 2, மற்ற நார்மல் கோப்பி வந்து 3 வந்து அவங்களுக்கு 5, சின்ன பிள்ளைகளுக்கு 1லேருந்து 3 வரைக்கும் படிக்கிற பிள்ளை 13 பிள்ளைகளுக்கு வந்து 4 கோப்பி வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் நாங்கள். ஸோ அதில் மொத்த கணக்கு வந்து கோப்பியில் மட்டும் இல்லை, அதோட சேர்த்து அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் சேர்த்து வந்து 71,950 ரூபா. அதே மாதிரி வந்து இந்த பெட் பவுல் வாங்கி கொடுத்ததுக்கான காசு வந்து 3,120 ரூபா. அதே மாதிரி வந்து இந்த ஷூ வாங்கி கொடுத்தோம் அந்த 9 பிள்ளைகளுக்கான காசு. உண்மையிலே வந்து ஷூட விலையை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடும் வந்து, ஏன்னா 3,000 2,500 சொல்லி போட்டிருந்தவங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் மற்ற விலையும் அதுலேருந்து தான் நாங்கள் இங்கே வந்து கொழும்புல ஆர்டர் பண்ணி எடுத்து நாங்கள் வந்து அது வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 24,650 ரூபா. 56 ரூபா ஏதோ வந்தது, ஆனால் 24,650 ரூபா தான் எடுத்தவர், அதை போட்டிருக்கு. அடுத்து வந்து நம்ம ராஜா அண்ணாவுக்கு கொடுத்த அந்த 1000 காசு வந்து 20,000 ரூபா. நாங்கள் நிறைய இடங்களுக்கு போய் 1000 காசெல்லாம் வந்து 20,000 அப்படி 20,000 தான் போயிருக்கு வந்து. இந்த இடத்துல நாங்கள் அவர் இல்லாமல் செஞ்சுருந்தோம்னு சொல்லிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு எவ்வளோ போயிருக்கு. அதாவது வேறு 1000 காசு அண்ட் அதை தாண்டி இந்த உண்மையிலே இவ்வளோ இடங்களையும் வந்துட்டு காண்பிச்சு ஹோல்சேலில் எடுக்கிறது எல்லாமே ஹெல்ப் பண்ணது வந்து ராஜா அண்ணா தான். இப்போ கிட்டத்தட்ட பேக்கோட விலை வந்து 64,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. நம்ம சும்மா நார்மலாக அவங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா 2,000 ரூபா படி நார்மலாக பார்த்தாலே 51 பேக்குக்கு 1,02,000 ரூபா முடியுது பாருங்க. ஆனால் எங்களுக்கு முடிஞ்சிருந்தது வந்து 64,700 ரூபா தான். ஏன்னு சொன்னால் நாங்கள் கொழம்புலேருந்து எடுத்தால் அப்போ இவ்வளோ காசு வந்து இதாகினது. நாங்கள் இதான் இந்த டிஃப்ரெண்ட்டுக்காக தான் நாங்கள் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள். ஸோ இது வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சுசி அக்கான்ற வந்து கனடாவிலேருந்து ஒரு பெரிய தொகை வந்து அனுப்பியிருந்தவங்க வந்து அதில் ஒரு 10,000 வந்து நாங்கள் வெறுவலில் இருக்கிற ஒரு ஐயாவுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். நாங்கள் அவட அமௌண்ட்லேருந்து இப்போ இதுக்கு வந்து 1,00,000 ரூபான்னு வந்து நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ வந்து சுசி அக்கா கனடாவிலேருந்து அவட 1,00,000 ரூபா காசும், அதே மாதிரி வந்து ஜெயந்தி அம்மான்றவங்க வந்து ஜெர்மனிலேருந்து 50,000 ரூபா காசு அனுப்பி மலைய மக்களுக்கு தான் கொடுங்கோ என்று வந்து சொல்லியிருந்தவங்க. அதே மாதிரி வந்து சித்ரா விவேக் நல்லையான்றவங்க வந்து டென்மார்க்லேருந்து வந்து ஒரு தொகை காசு வந்து அனுப்பியிருந்தவங்க. அவங்களோட அமௌண்ட்லேருந்து 34,420 ரூபா பயன்படுத்தியிருக்கு. ஆக மொத்தம் அதாவது டோட்டல் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1,84,420 ரூபா வந்து முடிஞ்சிருந்தது. இதில் வந்து சுசிய கடை காசு வந்து 1,00,000 ரூபா, ஜெயந்தியம்மோட காசு வந்து 50,000 ரூபா, சித்ரா விவேக் நிலையான்ற அவங்களோட காசு வந்து 34,420 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் அவ்வளோதையும் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த பிள்ளைகளுக்காக வந்து நாங்கள் அந்த கொப்பி வந்து அந்த மற்ற சாமானெல்லாம் வந்து வழங்கியிருந்தோம். உண்மையிலே வந்து பெரிய விஷயம். இப்போ நாங்கள் நிறைய நாளைக்கு முந்தி இப்போ என்ன சொல்கிறேன், இந்த பிரச்சனை மலையத்தில் நடந்து கொண்டு இருக்கக்குள்ளே எங்களுக்கு நேசிக்கிற நிறைய பேர் வந்து நாங்கள் மூலம் முதல்ல வந்து ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து எங்களுக்கு கால் பண்ணி கொண்டே இருந்தவங்க, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் கட்டன் ரைட்டாக ஏலான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுக்கெல்லாம் வந்து அதுக்கு பிறகு வந்து அவங்க ரைட்டாக வந்து வேறாக்கள் மூலமெல்லாம் வந்து செஞ்சுருந்தவங்க. அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து கவலைப்பட்டவங்க, தம்பி என்ன இருந்தாலும் நாங்கள் உங்கள் மூலம் செய்யலைன்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் சரி உண்மையிலே பிரச்சனை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக போகுதுன்னு சொல்லி தெரியக்குள்ள நாங்கள் யோசிச்சோம் வந்து சரி நம்மளை பார்ப்போம் நேரடியான்னு சொல்லி இப்போ நேரடியாக வந்து நிறைய காலம் விட்டுருந்ததை வந்து இப்போ வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். இது இப்பயும் வந்து நெகட்டிவாக நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, இவ்வளவு தெளிவாக எல்லாத்தையும் வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து கதைக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பீங்க. ஸோ கதைக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் கதைங்கோ, அதை பெரிய பிரச்சனை இல்லை. கொடுத்தவங்களுக்கும் எங்களுக்கும் தெரியும் சரியா அப்படி வந்து போயிருக்குன்னு சொல்லி. அதை தாண்டி வந்து இந்த பிள்ளைகள படிப்புக்கு வந்து இது வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது. உண்மையில வந்து இங்கே இருக்கிற அந்த சார் வந்து சொன்னார் வந்து ஒரு பெரிய விஷயம் தம்பி நீங்கள் இது செய்கிறதுன்னு சொல்லி. இந்த புண்ணியம்லாம் எங்களுக்கு செய்யாது, நாங்களும் இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்து இதை செய்கிறோம். எங்கள் மூலம் இதை செய்த அத்தனை பேருக்கு தான் வந்து செய்கிறோம். உண்மையிலே வந்து இதை தாண்டியும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் வந்து ஒரு இடத்துலையும் வந்து சேர்த்து தான் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒரு கோழிக்கிட்டு போவோமே. கண்டிப்பாக உண்மையில் இந்த உதவிகள் அனைத்தையும் பண்ணால் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற எங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் உண்மையில் மனம் ஒரு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் அதே மாதிரி எங்களோட காணொலிகள் எல்லாம் வந்துட்டு எத்தனை பேர் எங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாலும் தம்பி நீங்கள் இதை விடாதீங்க, இப்படி பண்ணுங்கள், மலையக மக்களோட கஷ்டங்களையும் துன்பங்களையும் வெளியுலக காண்பீங்க அப்படி சொல்லி சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை எங்களுடைய சொந்தங்களுக்கு வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதுதான் வந்து முக்கியமாக வந்து இப்போ லாஸ்ட்டில் ஒரு அக்கா நன்றி சொன்ன நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, சிங்களத்தில் வந்து கதைச்சிருந்தவங்க.
அவங்க வந்து இங்கே இருக்கிற அதாவது என்ன சொல்கிறது இவங்களுக்கு வந்து பொறுப்பாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தமிழாக்கள். அது வந்து தமிழ் ஸ்கூல் அங்கே வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் பொறுப்பாக வந்து சார் இருக்கிறார் பிரின்சிபல். ஸோ அவர் வந்து வீடியோவில் நம்ம கதைக்கலான்றதுக்காக வந்து மற்றவங்க வந்து கதைச்சிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்க நன்றி சொல்லிடம் நான் மற்றவங்களோட ஒருத்தரையும் கதைக்கல. ஸோ நாங்கள் வந்து டைரெக்டாக நன்றி சொல்கிறோம். நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். நாங்களும் இன்னொரு காணொலி சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.